ஒஃபிஷியலாகவோ இது ஒரு டிவிக்கான விஷயம் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன் நான். இது அந்த ஏக்கிய ராஜ்ய இந்த விஷயங்கள்ல ஒரு குழப்பம் இருக்கு. நீங்கள் அந்த புதிய கான்ஸ்டியூஷனை ரெடி பண்ணிட்டு இருந்த நேரம், இப்போ நீங்கள் கையில் ஒரு இப்போ இருக்க கான்ஸ்டியூஷனை வச்சிருக்கபடியா, இப்போ இருக்க கான்ஸ்டியூஷனில் இந்த நாடு எப்படியான நாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் இப்போ இருக்கிற கான்ஸ்டியூஷனில் உறுப்புற 2 ஆர்டிகிள் 2 இங்கிலீஷில் இருக்குது ஸ்ரீலங்கா ஷால் பி எ யூனிட்டரி ஸ்டேட். தமிழில் இருக்குது ஸ்ரீலங்கா ஒரு ஒற்றையாட்சி நாடு. சிங்களத்தில் இருக்குது ஸ்ரீலங்கா ரஜய ஏக்கிய ரஜயகி. உறுப்புற 2. ஓகே, உறுப்புற 2ல் எனக்கு கொஞ்சம் சிங்களம் கொஞ்சம் தான் தெரியும். இருந்தாலும் அந்த ராவணாகும் ராணாகும் எனக்கு வித்தியாசம் தெரியும். இதுல சின்ன ஒரு மார்க் வந்திருந்தா ராஜ்ய, இது ரஜய, இது ரஜய. இது வந்து இப்போதைய கான்ஸ்டிடியூஷன், இது இப்போதைய கான்ஸ்டிடியூஷன். இப்போ பாவனையில் இருக்கிற கான்ஸ்டிடியூஷன் 78ஆம் ஆண்டு செய்யப்பட்ட கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி தான் இருக்கு. இதை மாத்துறதுக்கு நாங்கள் என்ன செய்து நாங்க 2015-19 காலப்பகுதியில் 2015-19 காலப்பகுதியில் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மினிட்ஸில் தெளிவாக இருக்குது. நானும் திரு சம்பந்தனும் சொல்லியிருக்கிறோம், இந்த யூனிட்டரி ஸ்டேட் ஒற்றையாட்சி அல்லது ஏக்கிய ரஜய என்றது இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். உங்களோட டாக்குமெண்ட்டை நான் கிளியராக பக்கத்தில் வந்து பார்க்குறேன். இப்போ உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு விமர்சனம் குற்றச்சாட்டு எல்லாமே வந்து ஏக்கிய ராஜ்ய நீங்கள் ஏற்றுக்கொண்டுட்டீங்க, இப்போ ஒற்றையாட்சி ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னு கூட கம்ப்ளைண்ட் வர்றது இல்லை. சிங்களத்தில் தான் அந்த கம்ப்ளைண்ட் சொல்றது. நீங்கள் ஒற்றையாட்சி ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்றது அது சுமந்திரன் ஏக்கிய ராஜ்யம் ஏற்றுக்கொண்டுட்டார் தானே. அப்போ ஏக்கிய ராஜ்யம் என்னது, ரஜய என்னது? அது இப்போ இந்த வரைவை நான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. அதாவது இந்த மினிட்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்குது. அதில் சொல்லி இருக்குது ஏக்கிய ராஜ்ய RAA இருக்குது பாருங்க. நல்லா ஜூம் போகிறோம். ஓயா RAA இருக்குது கொஞ்சம் பாருங்க சார். ஓகே, ஏக்கிய RAA இருக்கு. RAA இருக்கு. ராஜ்ய இல்லை, ரஜய இல்லை, RAJA இல்லை, RAAJYA ராஜ்ய. ராஜ்ய ராஜ்ய ரஜய இல்ல ராஜ்ய. ஓகே, சரியா? இப்போ இருக்கிறது வந்து ரஜய இல்ல, இங்கிலீஷ்ல இல்ல, இங்கிலீஷ்ல யூனிட்டரி ஸ்டேட் ப்ரொனன்சியேட் பண்றது. இங்கிலீஷ்ல யூனிட்டரி ஸ்டேட் இருக்கு, தமிழ்ல ஒற்றையாட்சின்னு இருக்கு, சிங்களத்துல ஏக்கிய ரஜயன்னு இருக்கு. நான் சிங்களம் காட்டினா தானே ஏக்கிய ரஜயன்னு இருக்கு. அப்ப தமிழ்ல மாத்தேக்க அதை ஒருமித்த நாடுன்னு மாத்திருக்கோம். இதுல ஏக்கிய ராஜ்ய கிழக்கு ஒருமித்த நாடு. புது கான்ஸ்டிடியூஷன் நீங்க இந்த டிராஃப்ட்ல ஏக்கிய ராஜ்ய ஸ்ட்ரோக் ஒருமித்த நாடு, ஒருமித்த நாடு, அதுல தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒருமித்த நாடுன்னு இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஓகே, சரியா? தமிழ்லையும் டிராஃப்டில் இதில் இந்த பாக்ஸ் போட்டு காட்டியிருக்கு ஏக்கிய ராஜ்ய ஸ்ட்ரோக் ஒருமித்த நாடு. ஏக்கிய ராஜ்ய ஸ்ட்ரோக் ஒருமித்த, அதாவது சிங்களத்தில் உள்ளதையும் ராவண்ணா போட்டுருக்குது. சிங்களத்திலையும் ராவண்ணா இருக்கு. நீங்கள் முதல் பார்த்ததுல ராணா தானே இந்த ராஜ்ய இருந்தது, இது ராஜ்ய. சிங்கள மாசி தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. உண்மையா இது ஃபுல் தெளிவா சார். இதை சிங்கள எம்பிமாரெலாம் ஏற்றுக்கொண்டுட்டாங்களா? ஏற்றுக்கொண்டாங்க. இது பெருசா வெளியில வரையில்லையே. நாங்க என்னன்னு சொன்னா ஒற்றையாட்சி இருக்கக்கூடாது என்றதுல மிக தெளிவா இருக்கிறோம். எங்களோட மினிட்ஸ்லயும் இருக்கு ஒற்றையாட்சி நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம்னு சொல்லுவோம். சமஷ்டி என்ற சொல் இருக்க வேணும் என்று நாங்கள் நிர்பந்திக்கல. சொல்லு தேவையில்லை. முதலே சொன்னாங்க சமஷ்டிக்கான குணாதிசயங்கள் தெளிவாக உள்ளடக்கத்தில் இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு போதும். சமஷ்டி என்ற பெயர் பலக எங்களுக்கு தேவையில்லை, லேபல் தேவையில்லை என்று நாங்கள் தெளிவாக சொல்லிடுறோம். உள்ளடக்கத்தில் அது சமஷ்டியை கொண்டு வரதுக்கான விரைவு தான் அதில் இருக்குது. வர்ணிக்கையில் வர்ணனையில கூட ஏக்கிய ரஜையாண்டு இருக்க இயலாது. இப்போ தமிழில் ஒற்றையாட்சி என்று இருக்கிறது ஒருமித்த நாடண்டு மாற்றப்படுது. இப்போ தமிழில்
தமிழில் இப்போ இருக்கிறது வந்து இலங்கை குடியரசு ஒற்றையாட்சி ரெண்டாவது பாருங்க கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கு. ரைட். இப்போ பாப்போம் என்னது இலங்கை குடியரசு இன்று ஒற்றையாட்சி உடைய அரசாகும் இருக்கு. இதை நீங்க பாத்துறீங்க ஒருமித்த நாடுன்னு மாத்திரம். ரைட் ரைட் ரைட். சிங்களத்துல நான் ஏற்கனவே காட்டின மாதிரி அதுல ஏக்கிய ரஜய இருக்கிறத நாங்கள் இங்க டிராஃப்ட்ல மாத்திருக்கிறோம். ஏக்கிய இது ஒரு ராஜ்யம். ரஜய என்றால் அரசாங்கம், ஆட்சி. ஆட்சி அதாவது ஒற்றை ஆட்சி ராஜ்ய இப்ப இருக்கிறது. ராஜ்ய என்றால் நாடு, நாடு, ஒருமித்த நாடு. இப்ப இது உதயகமம் பில சரத் வீரசேகர் இந்த டீம் எல்லாம் இருந்த அவங்க ஏற்றுக்கொள்ளல. அவங்களோட இருந்த அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து வழிநடத்தல் குழுவில் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாம் இருந்த இடத்துல இந்த ரஜய ராஜ்யவா மாத்தினது.